பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை பாதாளத்திலிருந்தும் தூக்கி உயர்த்துகிற கரங்கள் உண்டு. ஆதார வசனம் சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். தேவனுடைய கண்களில் தயவு பெற்றவர்களே, உறவுகள், உலகம், நண்பர்கள் யாவரும் நாம் நன்றாக இருக்கும் வரை நம்மை சொந்தம் கொண்டாடி கொண்டு வரும். நம்மை மற்றவரிடம் அப்படி பாராட்டி பேசுவார்கள். இவங்க எனக்கு ரொம்ப சொந்தம், நெருங்கின சொந்தம் என்பார்கள். இவர்களுக்கு நம்மிடம் லாபம் இருக்கும் வரை யாவரும் நம்மிடம் லாபம் பார்ப்பவர்களே. அதில் ஒன்றும் இவர்கள் தனி என்பது சொல்லையே கிடையாது. எல்லாரும் லாபம் பார்ப்பவர்கள் தான். இந்த காட்சிகளை எல்லாம் பரலோகத்திற்கிற பார்த்து நகைத்து கொண்டே இருக்கிறார். நாமும் மனதிற்குள்ளேயே நகைத்து கொள்ள வேண்டும். உண்மை என்று எடுத்துக்கொண்டு உரிமை கொண்டாடக்கூடாது. சக்கரம் மாறி சுழலும். கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் தடுமாற்றம், உபத்திரவத்தின் வழியாக, சோதனை வழியாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று கேள்விப்பட்ட உடனே சொந்தம் பாராட்டினவர்கள் தான் முதலில் தூரத்து சொந்தமாவார்கள். அவர்களை அவ்வளவா எங்களுக்கு தெரியாது என்பார்கள். செல் நம்பரை பிளாக் பண்ணி வைப்பார்கள். நம்முடைய தெரு வழியாகவே போனவர்கள் ரூட்டையே மாற்றி விடுவார்கள். எல்லாம் போயிற்று, அங்கு ஒன்றுமில்லை என்று இவர்கள் தான் தூற்றுவார்கள். இதை பார்த்து துவண்டு ஏமாந்து போகிறதற்கு நாம் அஞ்ஞானிகள் அல்ல. இது உலகம், அப்படித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த சுற்றில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உயர்த்தி நிலை நிறுத்தத்தான் போகிறார். இது சத்தியம். அப்போது இந்த கூட்டம் லட்சையே இல்லாமல், வெட்கமே இல்லாமல் மீண்டு வருவார்கள். இருக்கட்டும். உலகம் நம்மிடம் லாபம் மட்டுமே பார்க்கிறது. கர்த்தரோ எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைக்கு இந்த அக்கினியின் மத்தியிலும் இந்த ஆழியின் மத்தியிலும் என்ன செய்தால் இந்த பாதையை சமாதானத்தோடு கடந்து வருவான் என்பதிலேயே நோக்கமாயிருக்கிறார். பாரபட்சமற்ற தேவன். இதற்கு ஒரு சாட்சியை பாருங்கள். 2 சாமுவேல் 15 14 37 வரை முதலில் வாசித்து கொள்ளுங்கள். இதில் தாவீதுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோம் தாவீதுக்கு எதிராக ஆட்களை சேர்த்து கொண்டு தான் ராஜாவாக மாற வேண்டும் என்று ஆட்களை தொட்டு ராஜாவாக தானே பிரகடனப்படுத்தி கொண்டார். இந்த செய்தி வருகிறது. வந்த உடனே தாவீது என்ன பண்ணுகிறான்? இங்கே நம்ம இருக்கக்கூடாது, அப்படி எல்லாரும் புறப்பட்டு நாம் போய்விடலாம், இவன் கையில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி புறப்படுகிறான். தாவீது எருசலேமை தன்னிடத்தில் தன்னுடைய எல்லா ஊழியக்காரை நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை என்று தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டயத்துக்கு அறுக்கலாம் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றார். அவனோடு இருந்த எல்லாவரையும் தீவிரமாய் காலில் செருப்பு கூட இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி ஓடி போகிறார், அழுது கொண்டே போகிறான். யார்? சொந்த மகனே எதிராக நின்றான். இப்பொழுது இவனிடம் வாழ்வு பெற்றவர்கள், மரியாதையாக இருந்தவர்கள். அதில் ஒருவர் சிமேயு என்பவன். இந்த சிமேயு என்பவன் பென்யமீன் கோத்திரத்தான். சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். சவுல் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. அதனால் இவனுக்குள்ள ஒரு ஆத்திரம். நீ இரத்த பிரியன், நீ தப்பு செஞ்ச, அதனால தான் உன் மகனே உன்னை எதிர்க்கிறான் என்று சொல்லி மண்ணை வாரி தூற்றுகிறான். இதையெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்கலாம் என்றால் 2 சாமுவேல் 16 நம்ம பார்க்கலாம். அப்பொழுது தூஷிக்கிறான், அப்படி தூஷிக்கிறான், மன்னவாரி தூற்றுகிறான். ராஜாவோடு தாவீதோடு இருந்தவர்கள், இவன் தான் நாயை வெட்டலாமே, வேண்டாம். அதுக்கு அவர் சொல்கிறான். 2 சாமுவேல் 16 12 தாவீது பதில் சொல்கிறான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். என்ன அற்புதமான வாக்கியங்கள்! தன்னுடைய நன்மை பெற்றவன் இப்பொழுது ஒன்றுமில்லை என்று வெறுங்கால் ஓடிப்போகிறாள். இது உண்மை என்று நினைத்து கொண்டான். நீ அவ்வளவுதான், நீ தாவீதின் சாப்டர் முடிஞ்சது, இனி அப்சலோம் தான் வருவான் என்று எண்ணிக்கொண்டு அப்படி தூஷிக்கிறான். அதுக்கு தாவீது சொல்கிறான், எனக்கு ஆண்டவர் நன்மையை செய்வார், அவனை விட்டு விடுங்கள், என் சொந்த மகனே இப்படி பண்ணுகிறான், அவனை போய் என்ன செய்கிறீர்கள் என்று விட்டு விட்டான். கர்த்தர் விட்டு விட்டாரா? மறுபடியும் தாவீதை கொண்டு வந்தார். அப்சலோம் இறந்து விட்டான், ஒரு யுத்தத்திலே இறந்து விட்டான். இப்பொழுது அதே சீமையை காலில் விழுகிறான். தாவீது மன்னித்து விட்டான். ஆனால் ஒன்று சொன்னான். சாலமோன் காலத்தில் செக்கு வைத்து விட்டுத்தான் போனான்.
இந்த பாதையின் வழியாக செல்ல வேண்டியது தேவசித்தம். சொந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரு காலத்தில் எதிரியாக வர வாய்ப்பு உண்டு. அப்போ சொந்த பிள்ளைகளெல்லாம் எதிரி ஆவார்கள் என்று கிடையாது. எதிரி ஆனாலும் அதை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதற்காகத்தான் வேதத்தில் இப்படி சொல்லிக் கொடுக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அற்பமாய் நினைத்தாரா தாவீதை? உதவி செய்து மறுபடியும் அரியணைக்கு கொண்டு வரவில்லையா? யோபுவை அற்பமாய் நினைத்தாரா? ரூத்தை அற்பமாய் நினைத்தாரா? எல்லாரும் தள்ளிவிட்டார்கள். கர்த்தர் உதவி செய்தார். எங்கெல்லாம் நம்மளையெல்லாம் அற்பமாய் எண்ணி தள்ளி விடுகிறார்களோ, ஆகாது என்று தள்ளுகிறார்களோ, அந்த இடத்தில் கர்த்தர் கையை நீட்டி கொண்டிருக்கிறார். நாம் தான் கூப்பிட வேண்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. 2 நாளாகும் 33ஆம் அதிகாரத்தில் மனேசே என்ற ஒரு ராஜாவை பற்றி பேசப்படுகிற எசேக்கியேலுடைய மகன். இவனை போல பொல்லாத ராஜா இல்லவே இல்லை. அவ்வளவு பொல்லாங்கு செய்கிறான். அப்படி பொல்லாங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இவனை அசிரியர் அவர் கையில் அவன் ஆண்டவர் விட்டு விடுகிறார். கர்த்தர் மனேசேயோடு அவருடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்களே வரப்பண்ணினார். அவர்கள் மனேசேயை முச்செடிகளை பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். கேட்டீர்களா? 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்தை மனேசேயை பற்றி சொல்கிறேன். பொல்லாத ராஜா அவனை கட்டி பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இதுதான் முக்கியம், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாகவும் மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனேசே அறிந்தான். கேட்டீர்களா? இதுவரையிலும் பொல்லாப்பு செய்தவன், வேண்டுமென்றே செய்தவன், கடைசி நேரத்தில் அப்படி யாராவது செய்தால் நாம் என்ன சொல்லுவோம்? இப்போ மட்டும் வர்றியா நீ, போமா? ஆண்டவர் அப்படி இல்லை. அதுதாங்க இரத்தத்தினாலே பெற்றெடுத்தவர். மனேசேக்கா செய்தா என்றால் நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள், நமக்கு செய்ய மாட்டாரா என்ன? மனதுருக்கம் உடையவர். அவர் மாட்டேன் என்று சொல்லி போவதற்கு நியாயமும் இருந்தது. ஆகிலும் கர்த்தர் தயவு காட்டினார், இறங்கினார் மனேசேக்கு. மக்களே, நாம் எத்தனை தவறுகள் செய்கிறோம். கர்த்தருக்கு இது பிடிக்காது, அருவருப்பு, விரும்ப மாட்டார், தேவன் வேதனைப்படுவார் என்று தெரிந்திருந்தும் பேசுகிறோம், செய்கிறோம். ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் குற்றப்படுத்துவதில்லை. நீ அன்னைக்கு அப்படி பேசின, நீ அன்னைக்கு அப்படி செஞ்ச, அப்படி சொல்வது இல்லை. இரக்கம் காட்டுகிறார், விடுவிக்கிறார், பின் அப்புறம் சொல்லுகிறார், சுட்டி காட்டுகிறார். எல்லா காரியங்களிலும் இப்படி காட்டுவார். நாம் செய்ததையே செய்து கொண்டிருக்கலாம் என்ற நிலைக்கு போய்விடக்கூடாது. சவுலை விட்டு விட்டாரே. சிமேயு, நான் சொன்னேன் இல்லையா, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை நிந்தித்தான் அல்லவா? அவனை மன்னித்தார். ஆனால் செக் வைத்துவிட்டு போனார் சாலமோன் காலத்தில். சாலமோன் காலத்தில் அவன் கதை முடிந்து விட்டது. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக திரும்பின போது, நாம் அறியாமல் தெரியாமல் செய்து மாட்டிக்கொண்ட போது உலகம் தலைதெறிக்க ஓடிவிடும். நம் தகப்பனோ, இதோ நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லிக்கொண்டே விடுதலை கொடுப்பார். நீங்கள் எவ்வளவு பாதாளத்திற்கு போயிருந்தாலும் அவர் போகாத இடம் ஒன்றுமே கிடையாது. அவர் வர முடியாத இடத்துக்கு நீங்கள் போய்விட முடியாது. நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். மனிதர்களை நம்பாதீர்கள், உங்களை மேலே உங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். ஆனால் நிச்சயமாய் விடுவிப்பார். மேலே வருவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்திற்கு எதிராக 3 ராஜாக்கள் உங்களுக்கு தெரியும். இவனுக்கு ஒன்றுமில்லை, உபத்திரவப்படுகிறான். எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். இவன் ராஜாதான், ஆனால் 3 ராஜாக்கள் எதிர்த்து வருகிறார்கள். ஆண்டவரிடம் கேட்கிறான். அவனுடைய ஜெபத்தை பாருங்கள். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவன் யோசபாத்து கேட்கிறான், எங்கள் தேவனே, அவர்கள் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று விண்ணப்பம் செய்கிறார். கேட்டீர்களா? அப்படித்தான் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்ன செய்வதென்று தெரியாது. நம்முடைய பலன் இருந்தால் கூட நமக்கு மூளை வேலை செய்யாது. அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி அவன் சரண்டர் ஆகிறான். ஆண்டவர் அற்புதமாய் விடுதலை கொடுத்தான். அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இவன் யுத்தமே செய்யவில்லை, வெற்றி எடுத்தான். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ராகாப் வேசியை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். வேசியை யாராவது விரும்புவார்களா? வேசியிடம் போவார்கள். ஆனால் வெளியில் பார்க்கும்போது வேசி அப்படி தானே பேசுவார்கள். அவளுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தார்? யோசுவா அனுப்பினார், வேவுகாரர்களை காப்பாற்றினாள். அந்த எருசலேம் ராஜாவுக்கு
எரிகோ ராஜாவுக்கு தப்பிவித்து பாதுகாத்தாள். அவளை கொண்டு வந்து யூதாவுடைய நடுவில் வைத்தார். எவ்வளவுதுன்னு பாருங்கள். தள்ளினார்கள், பாதாளத்தை தள்ளிவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் தள்ளிவிடவில்லையே. அதே போல யோவான் 8ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு தெரியும். மரியாள் விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள். எல்லாரும் கொண்டு வந்துடுத்து கல்லெறிய வேண்டும், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது என்கிறார்கள். இயேசு என்ன சொன்னார்? உங்களில் குற்றமில்லாதவன் முதலில் கல்லெறியுங்கள். தலையை தூக்கி பார்க்குறார், எல்லாரும் போயிட்டாங்க. மனசில் குத்தப்பட்டு எல்லாரும் போயிட்டார். விடுதலை கொடுத்தார். போய் நீ பாவம் செய்யாதே என்று. ஒரு வேசிக்கு இறங்குவார் என்றால், ஒரு விபச்சாரிக்கு இறங்குவார் என்றால், ஏன் நமக்கு இறங்க மாட்டார்? நிச்சயம் இறங்குவார். நீங்கள் நம்பிக்கை விட்டு விடக்கூடாது. மக்கள் விட்டு விடுவார்கள், அதை நீங்கள் எதிர்பார்க்க தான் வேண்டும். ஆண்டவர் குற்றம் சாட்ட மாட்டார். தப்பித்து கொடுத்து உயர்த்தி உணர்த்துவார். அந்த உணர்த்தும் பொழுது நீங்கள் இருக்க பிடித்து கொள்ள வேண்டும். இயேசு கல்வாரியில் இருக்கும்பொழுது சீசர்கள் விட்டு ஓடி போகவில்லையா? பிதா விட்டு விட்டாரா? சித்தம் திட்டம் நிறைவேறியது. 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் உயிர்ப்பித்தார். யார் தன்னை விட்டு ஓடி போனார்களோ அவர்களுக்குத்தான் காட்சி கொடுத்தார். அவர்களைத்தான் தேடி போனார். பரிசுத்த ஆவியினால் அவர்களைத்தான் நிரப்பினார். அன்பர்களே, நீங்கள் தற்போது எந்த உபத்திரவத்தின் வழியாக, மனவேதனையின் வழியாக மத்தியில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையில தேவன். எதையும் சாதிக்க அவரால் முடியும். எல்லாம் அவரால் கூடும். அப்படிப்பட்டவர் உங்கள் அருகிலேயே நிற்கிறார் என்பதை தெளிவு பெற்று அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். தயவு செய்து உங்கள் மனப்போராட்டத்தை, உங்கள் உபத்திரவங்களை, உங்கள் வறட்சியை எந்த மனிதரிடம் சொல்லாதீர்கள். மனிதருக்கு முன்பாக அழாதீர்கள். இதோ முடிவுக்கு வந்துவிட்டது, ஏதாவது நாமும் செய்ய வேண்டுமே என்று மனிதர்களிடம் போகாதீர்கள். கஷ்டம் வந்துவிட்டதே என்று சொல்லி யாரிடமும் போகக்கூடாத இடத்திற்கு போய்விடாதீர்கள். முடிந்துவிட்டது என்று செய்தி வந்தாலும் நிதானமாக கர்த்தரின் பாதத்திலேயே அமருங்கள். விடாப்பிடியாக ஏதாவது செய்யுங்கள் என்று பிடித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை யாக்கோபு அதைத்தானே செய்தார். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே உன்னை விடமாட்டேன் என்று பிடித்து கொள்ளவில்லையா? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பிசாசு பிடித்த மகனை கொண்டு வந்த தகப்பன், ஏதாவது செய்யுங்கப்பா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கப்பா என்று கதறவில்லையா? விட்டுவிட்டாரா? யோசித்து பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் கானானிய ஸ்திரீ, நாய்களுக்கெல்லாம் போட முடியாது போ என்று சொல்லிவிட்டார். பரவாயில்லைங்கப்பா, அந்த கீழே விழுகிற துணிக்கு எல்லாம் நாய்க்குட்டியில் திங்குமே என்று சொல்லி அவள் தன்னை தாழ்த்தவில்லையா? கர்த்தரிடம் தாழ்த்துங்கள், கர்த்தரிடம் கண்ணீர் விடுங்கள், கர்த்தரிடம் சகலத்தை ஒப்புக் கொடுங்கள், கர்த்தரிடம் மன்னிப்பு கேளுங்கள், உங்களை உயர்த்துவார். விடாதீர்கள். எந்த இடத்தில் இல்லை முடிந்தது என்று பதில் வந்ததோ அதே இடத்தில் வெட்கப்பட்டு முகத்தை தொங்கவிட்டு கொண்டு வந்த இடத்திலேயே, அதே ஊரிலேயே, அதே கம்பெனியிலேயே, அதே தெருவிலேயே உங்கள் தலையை உயர்த்துவார். இவர்களுக்கு செய்தது போல உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். பல பேரிடத்தில் சாட்சி சொல்லுங்கள், அடியாளுக்கும் சொல்லுங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஜெபிக்கலாம். தகப்பனே, என் கண்கள் எவரையும் எதையும் நோக்காது, உண்மையே படுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு, நீரோ கைவிடாத தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், மன உருக்கமுடையவர். நீ செய்வீரப்பா, இறங்குவீரப்பா. அடியாளுக்கு இறக்கம் செய்து முற்றுப்புள்ளி வைத்ததை கமாயிட்டு என்னை மறுபடியும் துளிர்க்க வளர செழிக்க வைப்பீர் என்பதை சாட்சிகளின் மூலம் கற்றுக்கொண்டேன். நான் தைரியத்தை விடாமல் பிடித்து கொண்டு உங்கள் பாதத்திலேயே இருப்பேன், எழும்புவேன், உயர்வேன். இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் அருமை பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என்னை மறுபடியும் தூக்கி என் மேன்மையை பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவார், உயர்த்துவார். இதிலே நான் நம்பிக்கையாக நிற்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.